நம்ம கிழவே ஆட்டை பத்தி மந்தைக்கு வராரு. மந்தையில் அப்போ ஆடு சினையா இருக்கு. மந்தையில் வந்ததுமே சென்னையாயிருச்சா இல்லை ஆடு மேஞ்ச இடத்துல சென்னையாயிருச்சா? ஏற்கனவே. அப்போ குட்டி ஓடுது. 13 குட்டியை கிழவன் தூக்க முடியலை. 13 குட்டிக்கு அந்த ஆடு பாலை கொடுத்து விட்டு மிச்சம் 18 லிட்டரு பால் இருக்கு. நான் போயிட்டு வர்றேன். வாட் ப்ரோ ஏன்னா இது எதுக்கு? நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். இப்போ என்ன சொன்னேன் தப்பா? எதுக்கு வேணாம்? ஏன் இல்லை இப்போ என்ன தப்பு? அந்த காலத்தில் சாமி அப்படி விளையாண்டுருக்குறா. இதில் பாட்டையங்காலத்தில் காம்பிளையா விளையாண்டுச்சு. அந்த அளவுக்கு சாமி விபூதி போட்டிருக்காரு. கருப்புன்னு நினச்சா என்ன நினச்சி 13 ஊட்டி போட்டு எத்தனை லிட்டரு பால் வாரு திருப்பி வந்து அண்டாண்டா வச்சுருக்காங்க நிறைஞ்சு விழுந்து. நீங்கள் இப்போ ஊதி அள்ளி இதில் போட்டு விடுங்க, பால் வருதான்னு பார்ப்போம். அப்போ யாரா கூட குட்டி ஓட்டு பால் குடிக்கும் போது ஆடு நிரசனையா இருக்கு. அப்போ குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கு. ஆமாம், அப்புறம் குட்டி ஓட்டோன்னு இப்போ திருப்பி தனியானா அப்புறம் பிரச்சனையாக தானே இருக்கும். குட்டியை போட்டு பால் கொடுக்க ஓடியா அந்த கிளவி சினைய பார்க்கும்போது இவன் 3 மாதம் முழுகாமல் இருக்கா. கிளவி சினையாக்கிட்டானா கிளவிய? அது அந்த அந்த கிரகங்கள் இது கிரகத்தில் எப்படி தனியாக முடியும்? தொங்காசு போட்டால் தானே தனியாக முடியும். சொல்றத ஊன்னு கேளுப்பா. ஓம். அப்ப ஆடா கிளவியா? கிழவனுக்கு சந்தேகமா இருக்கா? ஆடு ஈனுமா கிளவி பிள்ளை வைப்பாளா? ஆடுதே முதல்ல ஈனும். ஆடுக்கு 6 மாதம், கிழவிக்கு 10 மாதம். கிளவி 3 மாதம் முழுகாம இருந்தவ பிள்ளை 10 தூக்குறா. பிள்ளை 12 படிக்கிறேன். ஏன் தலையெழுத்துக்கு நான் என்ன செய்யறது? நீ சொல்றதுக்கெல்லாம் ஊம் போட்டு போறேன்டா. அப்ப பிறந்த உள்ள 97 கிலோ இருக்கேன். 97 கிலோன்னா 157 கிலோ கூட இருந்திருப்பேன். இதை இல்லைன்னு சொன்னா நீ காசு கொடுக்க மாட்டா. அப்ப பிள்ளையே சோறு ஊட்டும் போது கிளவிக்கு உமற்றா கர்ப்பம். ஏன் உங்க சாமி மகிமப்பா. சாமி கொடு. கையை எடுத்துட்டு ஒரே அடியில் பிறங்காயிட்டு அடிச்சு போடுவேன். ஏன் இல்லை அந்த பிள்ளைதான் மறுத்து பேசு. சும்மா கிடையாது சாமி. 97 கிலோ இருக்க பிள்ளைக்கு எதுக்கு சோறு ஊட்டுறா? ஏன் அவன் அள்ளி அப்போ பசிக்காதா? பசிக்கு அவனா அள்ளி அப்ப மாட்டாங்க. 97 கிலோ கை வராதா? திருப்பி கற்பம் முன்ற கர்ப்பமா இருக்க கிளவி காலங்கண்டு ஓடுறா. ஏய் மைக் செட்ல ஆஃப் பண்ணுப்பா. என்னாச்சு? ஏன் குழந்தை மொட்டை ராட்டை ஓட்டி போடுவேன். இல்லை என்ன மறுத்து பேசு? என்ன மறுத்து பேச? சாமி அந்த கொடுக்க வேண்டிய காக்கடையா தரல. இங்க விதி மாடுது. கிளவே முழுகாம அவனும் முழுகாம இருக்கானா? என்னடா ஆடு மேய போனது சென்னையாச்சுண்டா. இப்ப கிளவி 97 கிலோ பிள்ளை பார்த்தாண்ட. இப்ப கிளவி முழுகாம இருக்கான்றைய. கிளவி டொங்காசு போட்டாளா? சரி, கிளவிக்கு கற்பப்பை இருக்கும். கிளவி என்ன பை வச்சிருந்தேன்? கட்டப்பை வச்சிருந்தேன். கட்டப்பையில சாமியான் தானே வாங்கிட்டு வர முடியும். பிள்ளை கிட்ட வர்றது கட்டப்பையில. அங்கேதான் இப்ப விதி விளையாடுது. நல்லா விதி விளையாடுச்சு. மறுபடியும் கிளம்பணும். கிளவி வீட்டில் படுத்து கிடக்காங்க. அதே எப்படி சும்மா படுத்திருப்பாங்க? 2 பேரும் சென்னை. அடுத்து என்னன்னு இங்க ஆடு சினையா இருக்கு. பொழந்து போச்சு. நீ மைக்க ஆஃப் பண்றியா இல்லை மைக்க தூக்கி அங்கிட்டு எரியவா? அதான்ப்பா. ஐயா உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க சாமானுக்கு ஒரு கும்பிடு. இன்னும் சொல்லலை வை.
வேணாம். சொல்லல நான் குறி பார்க்கல. நான் சொல்லல. ஏய் சொன்னா எதிர்த்தேனே. கிழவிக்கு கங்காரு பறக்குது. கங்காரு தமிழ் இந்தியாவிலே இல்ல. இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு கங்காரு இங்க எந்த கங்காரா இருக்கு? குரங்கு வந்துட்டாலும் சொன்னாலும் அழகர் மலையில பிடிச்சிருக்கலாம். கங்காரு வந்தா டொங்காசு போட்டுச்சு. கிளையவன் தானே டொங்காசு போட்டேன். கிழவி முழுகா எத்தனை விட என்ன முழுகாம இருப்பா ஏழை. ஏன் ஒரு அளவு இல்லையா? நான் இந்த காசை வாங்க எத்தனை ஊம் போடுறது? கோயிலுக்கும் போறாக பிள்ளைய தூக்கி. அப்பாடா இன்னும் வேலை முடிச்சு. மாடு செனையா இருக்கு. குழந்து போச்சு பூரா. எப்படி எல்லாமே ஆடு சனையாகுது, கிளவி சனையாகுதா, கிளவி சனையாகுதா, மாடும் சனையாயிருச்சு. அந்த வீட்டில் நாய் இருந்துச்சு. கோயிலுக்கு போகும்போது பூசாரி வல்ல அவன் பொண்டாட்டி பிள்ளை வத்து 30 செல்லல. அப்புறம் அங்கே யார் மணி ஆட்டினது? அங்கே ஆட்டிட்டேன். அப்போ போய் கையெடுத்து கும்பிடும் போது கிளவி வாந்தி எடுக்கிறா. ஆனால் கோயிலில் சாக்கடை கடை வந்திருக்கும். எனக்கு கையெடுத்து கும்பிட்டதுக்கே வாந்தி எடுக்கிறா. என்ன கூட அங்கே ஒரு அளவு இல்லையா? ரெட்டை புள்ள பத்து தூக்கு. ஏன் இல்லை ஏதாவது என்ன உள்ளே இருக்கான்னு பார்த்தேன். ஐயா காவல்துறை இருக்காரா? ஏன் என் மேலே கொலைக்கேசு போடுறத. ஏன் இது வரைக்கும் பிரச்சனையா? ஒன்னே கொல்ல போகிறேன். வாட் ப்ரோ நான் என்ன செஞ்சேன்? என்ன செய்யலை? சாமி உள்ள இறங்கி சொல்லுது. அருள் பிடிச்சி நான் இல்ல. உன் உள்ள இறங்கியிருக்கு. நம்ம ஏன்னா சாமி உள்ள இறங்கி போகலாம். சென்னையா சிண்டாவா சொல்லுவான். அடுத்த கட்டம் வர்றேன் பாரு. நீ அப்படியே அழுதுருவ பாரு. இன்னும் நாய் சென்னையா சிண்டுவேன். இன்னும் அது ஒன்று தான் அந்த வீட்டில் மிச்சம். கிளவி ஆடு மாடு எல்லாம் சென்னையாச்சு. நாய் இதே இன்னும் சென்னையாகலை. நாய் சென்னையா சிண்டுவேன். 90 கிலோ உள்ள நாய்க்குட்டி ஓடிச்சுண்டுவேன். 83 நாய்க்குட்டி ஓடிச்சுண்டுவேன். பால் கறந்து மிச்சம் ஒரு 56 லிட்டர் மதுரைக்கு ஏற்றி விட்டான்னு கூட சொல்லுவேன். இதுக்கெல்லாம் நானும் போடணும். கிளவி மிளகாத்தூள் அரைக்க அரைக்கிற நேரத்தில் அரைக்கிறவன் போல மாசமாயிட்டாளா தெரியுமே. அது இல்லை. கண்கள் அங்கே அழுகிறா. மிளகாத்தூளுக்கு கண்ணு பறந்துருக்கும், கண்ணு கலந்துருக்கும். அப்போ கிளவே மிளகாத்தூள் அரைக்கும் போது இங்கே அரைக்கிறேன் அப்படி சொல்லு. அவன் அரைச்சா அப்புறம் கண்ணு கலங்க. அந்த நேரத்தில் கலங்கத்தானே செய்ய. அரைச்ச அரைப்பு அப்படி அரைப்பு. வீட்டுக்கு வரும்போது 10 பொடி அரிசியை போட்டு சோறு காய்ச்சறாக. வடிச்சு பார்த்தா ஒரு கை தாண்டா இருக்கு. 10 இப்படி அரிசியில. அப்போ சோறு பத்தாம நம்ம கிளவே கோமணத்தை அவுக்குறேன். என் கோவணத்துக்குள்ள சோறு இருக்கு. ஏன்னு எதிர்த்து கேட்கணும். ஏன் அதுக்குள்ள தாண்டா காசு வச்சிருக்கேன். கோவணத்துக்குள்ள